Hi, NCRT, Grade 12, Grade 11, Chapter 6 Thermodynamics உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 6.16 For an isolated system del U equal to 0, what will be del S அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ del U equal to 0 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், del U that is equal to Q plus W அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட். அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா del S that is equal to del U plus P del V அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்டா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can substitute Q plus W. ஸோ இப்போ del S that is equal to Q plus W and plus P del V, ரைட். இப்போ del U equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு இந்த டேர்ம்லாம் 0 வந்துடும். அப்போ இதோட சேர்த்து நடக்கக்கூடிய ஒர்க்கு நமக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக del H வேல்யூ நமக்கு குறையும், ரைட். இப்போ del S கேட்டிருக்காங்க. del S உடைய ஃபார்முலா என்னது, del S that is equal to Q by T இல்லையா, dQ by D. சேஞ்ச் இன் ஹீட்டிங் என்னது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ சேஞ்ச் இன் ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது del S ஓட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ அப்போ if del U that is equal to 0 for a spontaneous process, நான் கன்சிடர் பண்ணுறேன் ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ்னு, அப்போ என்ன நமக்கு del S should be பாசிட்டிவாக இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், del G வந்து நெகட்டிவாக வரும், ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதனா ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6.17 ஃபார் த ரியாக்ஷன் அட் 298 Kelvin 2A plus B gives C கொடுத்துட்டாங்க. del H and del S கொடுத்துட்டாங்க. At what temperature will the reaction become spontaneous considering del H and del S to be constant over the temperature range? எந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். ஸோ நமக்கு என்ன தெரியும், del G உடைய ஃபார்முலா del G that is equal to del H plus T del S அப்படின்னு தெரியுமா, del H minus T del S அப்படின்னு தெரியுமா. இப்போ இந்த இடத்துல நான் ஈக்லிபிரியம் எடுத்துக்கிறேன். ஸோ அட் ஈக்லிபிரியம் என்ன ஆயிரும், del G equal to 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், 0 that is equal to del H minus T del S. ஸோ அப்போ என்ன ஆயிரும், T del S that is equal to del H. ஸோ அப்போ டெம்பரேச்சர் that is equal to del H by del S கொடுத்துக்கலாம். ஸோ del H பார்த்தீங்க அப்படின்னா 400 டிவைடட் பை இங்கே இருக்கு நமக்கு 0.2. ஸோ இது 0.1 டைம்ஸ், இதனால் நமக்கு 200 டைம்ஸ், ரைட். இந்த பாயிண்ட் ஒன்று நான் மேலே கொண்டு வந்தேன்னா நமக்கு என்ன ஆயிரும், இன்ட்டு 10 ஆகுமா, அப்போ 2000 வருமா. ஸோ 2000 கெல்வின். அப்போ del G ஈக்குவல் டு 0 வர்றதுக்கு என்ன ஆயிரும், நமக்கு 2000 கெல்வின் ஆகும். இப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து இப்போ எப்போ ஸ்பான்டேனியஸாக ஒரு ரியாக்ஷன் del G ஈக்குவல் டுனா வரணும், நெகட்டிவ் வரணும். ஸோ del G நெகட்டிவாக வர்றப்ப நமக்கு என்ன ஆயிரும், இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், ரைட். அப்போ நான் இங்கே டெம்பரேச்சர் 2000 அப்படின்னு போட்டால் என்ன ஆயிரும், எனக்கு இது del Hக்கு ஈக்குவலாக வருது, ரைட். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இது கிரேட்டரில் வர ஆரம்பிக்கும், கரெக்டாக. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி என்ன ஆயிரும், இந்த வேல்யூ கிரேட்டரில் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும், மோர் நெகட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு நெகட்டிவில் வரும். அப்போ எப்போ this reaction is spontaneous above 2000 Kelvin, 2000 கெல்வினுக்கு மேலே நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்துட்டீங்கனால என்ன ஆயிரும், ஸ்பான்டேனியஸ் ஆயிரும், ரைட். தேங்க்யூ.